தென்னிந்திய திரையுலகின் பழம்பெரும் நடிகை சௌகா ஜானகி காலமாகியிருக்கிறார். தென்னிந்திய திரையுலகின் பழம்பெரும் நடிகை சௌகா ஜானகி காலமானார். சங்கரமாஞ்சி ஜானகி என்று அழைக்கப்படும் சௌகா ஜானகி தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம் ஆகிய மொழி திரைப்படங்களில் பணியாற்றியதற்காக பெயர் பெற்றவர் ஆவார். தென்னிந்திய திரையுலகில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக தனது சிறந்த நடிப்பால் முத்திரை பதித்தவர். இவருக்கு 2 நந்தி விருதுகள், கலைபாவனி விருது, இந்தியாவின் 4வது உயரிய குடிமகன் விருதான பத்மஸ்ரீ ஆகியவற்றை பெற்றிருக்கிறார். ஏறத்தாழ 400 திரைப்படங்களுக்கும் மேல் அதிகமாக நடித்திருக்கும் சௌகா ஜானகி இதய நோய் பாதிப்பிற்காக சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். ஆயிரத்தி 1959ஆம் ஆண்டில் வெளியான கன்னட மொழியின் முதல் முழு இந்திய திரைப்படமாக கருதப்படும் மகிஷாசுர மர்தினி திரைப்படத்தில் நடிகர் ராஜ்குமாருடன் இணைந்து நடித்திருக்கிறார். திரைப்படங்கள் மட்டுமின்றி சுமார் 3000க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களிலும் ஆரம்ப காலத்தில் வானொலி கலைஞராகவும் நடித்திருக்கிறார். பணம் படுத்தும் பாடு, புதிய பறவை, நீர்க்குமிழி, மகாகவி காளிதாஸ், எதிர்நீச்சல், இரு கோடுகள், உயர்ந்த மனிதன், காவிய தலைவி, ரங்கராட்டினம், தில்லுமுள்ளு, வெற்றி விழா, தேவி, ஹேராம் போன்ற தமிழ் திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுஷ்மா இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சுஷ்மா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராஜேஷ். பொதுவாக தமிழ் திரை உலகில பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கான கதாபாத்திரங்கள் அதிகப்படியாக எழுதப்படும். அப்படி இருக்கும்போது சௌகா ஜானகி, வைஜெயந்தி மாலா இவங்க போன்ற நடிகைகளுக்கெல்லாம் பெண்களை மையமா வைத்து பல கதைகள் எடுக்கப்படும். பொதுவா சௌகா ஜானகியை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய நடிப்பே அருமையாக இருக்கும். அதுவுமே தனித்தருமா அவங்க நடிப்புல காமிப்பாங்க அப்படின்றது அவங்களுடைய வழக்கமா இருக்கும். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்க நகைச்சுவை காட்சிகளும் சூப்பரா நடிப்பாங்க. அதே போல சீரியஸான காட்சிகளும் அசத்தி பின்னிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு படங்கள்ல நடிச்ச இப்ப சௌகா ஜானகி அவர்கள் தற்போது மறைந்திருக்கிறார். ஆந்திராவில் பிறந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு சினிமாவில கோலோச்சி நடிச்ச நடிகை தான் அந்த சௌகா ஜானகி. வளையாபதி அப்படின்ற படம் மூலமா 1952ல தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி படம் படுத்தும் பாடு, புதிய பறவை, நீர்க்குமிழி, மகாகவி காளிதாஸ் அப்படின்னு பல்வேறு படங்கள் நடிச்சிருந்தாலும் பொதுவா இப்போது 70s, 80s அதுக்கடுத்து இருக்க 90sல இருந்து இப்ப இருக்க 2K கிட்ஸ் வரைக்கும் தில்லு முள்ளு அப்படின்னாலே அந்த சௌகா ஜானகியோட நடிப்பு தான் எல்லாருக்குமே ஞாபகமா இருக்கும். அப்படியான நடிப்பை கொடுத்தவர் வயது மூப்பு காரணமாக தற்போது கொஞ்ச நாளாகவே 85 வயதுக்கு பிறகே இந்த சினிமாவில நடிக்கிறத விட்டாங்க. அதே போல ரொம்பவும் அவங்களால நடக்க முடியல. அதனாலவே அவங்க இந்த நடிப்புல சில காலங்கள் ஒதுங்கியே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது 94 வயதாகி கொண்டிருக்கிறது தற்போது வரைக்கும். இப்போ உடல்நல குறைவு காரணமா சில தினங்களுக்கு முன்பு அவங்க மருத்துவமனையில, அதாவது சென்னையில இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டையில ஒரு தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. தீவிர சிகிச்சை கடந்த 2 நாட்களாவே போயிருந்தாலும் தற்போது உயிர் பிரிந்திருக்கிறது. இப்போ இந்த 2026ல பாரதி ராஜா, பாக்கியராஜன் சொல்லி பல்வேறு ஐகானிக் நடிகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு நடிகர்கள் தற்போது இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ் திரையுலக அப்படின்னு சொல்லலாம் ராஜேஷ். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுஷ்மா. சௌகா ஜானகி 3000க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களில் நடித்திருக்கிறார். கலைத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்புகள் அளப்பரியவையாக பார்க்கப்படுகிறது. 2020ஆம் ஆண்டில் சௌகா ஜானகி தனது 400வது திரைப்படமான பிஸ்கோட்
தமிழ் திரைப்படத்தில் நடித்திருந்தார். சவுகார் ஜானகிக்கு 2022ஆம் ஆண்டில் இந்திய அரசின் உயரிய குடிமக்கள் விருதுகளின் 4வதான பத்மஸ்ரீ விருதை வழங்கி சிறப்பித்திருக்கிறது. ஜானகி 1950இல் எல்.வி. பிரசாத் இயக்கிய சவுகார் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் திரையுலகிற்கு அறிமுகமாகியிருக்கிறார். இப்படமே இவருக்கு சவுகார் என்ற சிறப்பு பெயரை பெற்றுத் தந்திருக்கிறது. 1952இல் வளையாபதி திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரையுலகில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு மொழிகளில் முன்னணி கதாநாயகியாக நடித்து பல வெற்றி படங்களை தந்து புகழ்பெற்ற நடிகையாகியிருக்கிறார். இவர் நடித்த தமிழ் திரைப்படங்களில் பணம் படுத்தும் பாடு, புதிய பறவை, நீர்க்குமிழி, மகாகவி காளிதாஸ், எதிர்நீச்சல், இருகோடுகள், உயர்ந்த மனிதன், காவிய தலைவி, ரங்கராட்டினம், தில்லுமுள்ளு, வெற்றி விழா, தேவி, ஹேராம் போன்ற படங்கள் குறிப்பிடத்தக்கவை. அது மட்டுமல்லாமல் ஜானகி 3000க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களில் நடித்திருக்கிறார். தமிழ், தெலுங்கு, மலையாள திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ராமச்சந்திரன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். வயது முதிர்வு காரணமாக பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி சென்னையில் காலமானார். 1950ஆம் ஆண்டு ஜவுகார் என்ற தெலுங்கு படத்தின் மூலமாக திரையுலகில் அறிமுகமான ஜானகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளத்தில் என 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர். 2022ஆம் ஆண்டு சவுகார் ஜானகிக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டது. தற்பொழுது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். குறிப்பாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சவுகார் ஜானகி இன்று காலமானார். 1950ஆம் ஆண்டு ஜவுகார் திரைப்படத்தின் மூலமாக தெலுங்கில் கதாநாயக அறிமுகமானார். கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட படங்கள் தென் மாநிலங்கள் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில் நடித்தவர். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் நடித்து புகழ் பெற்றவர். அவர் இன்று காலமானார். அவரது உடல் நாளை இறுதி சடங்கு செய்யப்படும் என்றும் அவர் குடும்பத்தார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராமச்சந்திரன்.